வணக்கம். எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் 12 கண்ணாடி பாத்திரம். இப்பதான் காதுகுத்து பண்ணோம், திரும்பவும் பிறந்தநாள் வேற பண்ணணுமா மாமா? ரேகா மகளை தட்டி தூங்க வைத்தபடி மெல்லிய குரலில் கணவனிடம் பேசினாள். செலவு கணக்கை எழுதி கொண்டிருந்தவன் அவளை நிமிர்ந்து பாராமலே, மலருக்கு நல்லா பண்ணோம், அதே போல கையலுக்கும் பண்ண வேணாமா? அதுவும் இல்லாம அப்படி என்ன செலவாயிட போகுது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ விடு என்றான். நம்ம இருக்கிற நிலைமையில இது தேவையில்லாத செலவுமா என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக சரேல் என்று தலையை நிமிர்த்தினான். அப்படி என்னடி நிலைமை? 4 சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கூட நடத்த முடியாதா என்னால்? நான் அப்படி சொல்லலை மாமா. நீ சொல்ல மாட்ட, உன் அண்ணங்காரன் சொல்லுவான். பெத்த பிள்ளையோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கூட நடத்த துப்புள்ளேன்னு என்னை அசிங்கப்படுத்துவான். இப்போ எதுக்கு எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க என்று குரலை உயர்த்த, கூட பிறந்தவனை பற்றி சொன்னதும் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சாக்கும் என்று பதிலுக்கு அவனும் சத்தமிட்டான். அப்படி ஒன்றும் இல்லை, அப்புறம் வேற எப்படி? நானே எங்கள் அண்ணனை பற்றி நினைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அண்ணன் சொல்லி என்னை குத்தி காட்டிகிட்டே இருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துனது வேணும்னே எங்கள் அண்ணனை கூப்பிடாமல் அவமானப்படுத்துறதுக்கு தானே? அப்படின்னு இந்த கேள்வியில் சீற்றமான யோகேஷ், எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? உங்கள் அண்ணனை அவமானப்படுத்துறது தான் எனக்கு ஒரே வேலையாக்கும் என்று அவன் அதட்டிய வேகத்தில் ரேகா மடியில் உறங்கி கொண்டிருந்த சின்னவள் வீல் என்று அலறத் தொடங்கிவிட்டாள். அதன் பிறகு அவளை சமாதானம் செய்து மீண்டும் தூங்க வைப்பதற்குள் ரேகாவிற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் யோகேஷ் திரும்பி படுத்துக்கொண்டு உறங்கிவிட்டான். அவன் பேசியதை யோசிக்கும் போதே அவளுக்கு வலித்தது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க அண்ணா அதை சொல்லுவான், இதை சொல்லுவான் என குத்துவதே அவனுக்கு வழக்கமாக போய்விட்டது. அதுவும் சின்னவளின் பிறந்தநாளுக்கு முன்பாகவே காது குத்து நடத்த வேண்டும் என்று அவன் அவசரப்பட்டதற்கு முக்கிய காரணமே அவள் அண்ணனை அவமானப்படுத்துவதற்காகத்தான். இப்போது பிறந்தநாள் விழா. ஆனால் அவள் இப்போதும் பேசியது அவள் அண்ணனுக்காக இல்லை, அவளுக்காக. குழந்தைக்கு 1 வயது முடிவதற்குள் இவள் மீண்டும் கருத்தரித்திருப்பது தெரிந்தால் அவள் பெரியம்மா, அத்தை மகள்கள் எல்லாம் ஏளனம் செய்வார்கள். அதுதான் அவள் பயமே. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு எங்கே புரிய போகிறது? சுகாதார நிலையத்தில் கூட தேவிகாவிடம் அசிங்கப்பட்டது அவள்தானே. பெரியவள் வயிற்றில் இருந்த சமயத்தில் தான் அவன் மருத்துவ பரிசோதனைகளுக்கு வந்தது எல்லாம். சின்னவளுக்கு எப்போதாவது அழைத்து போவான். ஆனால் அப்போதும் உள்ளே எல்லாம் வரமாட்டான். அவள் உள்ளே கூப்பிட்டாலும், நான் என்ன செய்ய போறேன், நீயே பார்த்துட்டு வா என்பான். அன்று கூட அவளை அழைத்து போக மட்டுமே வந்திருந்தான். கை குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் அம்மா, பேசாம இந்த கருவை களைச்சிடலாம் என்று அவள் சொன்னபோது, என்ன ரேகா கலைக்கிறேன் அது இதுன்னு பேசுற, நம்ம புள்ள ரேகா, அதெல்லாம் வேணாம், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் என்று நம்பிக்கையாக அவள் கைப்பிடித்து பேசினான். ஆனால் எல்லாம் வெறும் வார்த்தை தான். குழந்தையை பார்த்து கொள்வது தொடங்கி வீட்டில் அத்தனை வேலைகளையும் இன்றும் அவள் ஒருத்தியாகத்தான் செய்கிறாள். ஒரு பக்கம் இந்த வேலைகளால் அவள் உடல் சோர்ந்து போகிறது என்றால், மறுபுறம் கருவுற்றதற்கான பக்க விளைவுகள் வேறு அவளை மாடாய்படுத்துகிறது. முந்தைய முறையெல்லாம் வெறும் வாந்தி மயக்கம் மட்டும்தான். இம்முறை நெஞ்சுக்கரிப்பு, எச்சில் சுரப்பது என்று புதிது புதிதாக கிளம்பியிருக்கின்றன. உட்கார்ந்தால் படுத்துக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது, படுத்தால் உட்கார வேண்டும் போல் இருக்கிறது. லேசில் உறக்கமும் வருவதில்லை. எதற்கென்றே தெரியாமல் அழுகை வந்தது. சொந்த வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டது போல உணர்ந்தாள். குழந்தைகள் செய்யும் சின்ன சின்ன சேட்டைகளுக்கு கூட கோபப்பட்டாள், அடித்தாள். பின்னர் அவளே சமாதானமும் செய்தாள். இப்படியாக ஒவ்வொரு நாளையும் தவிப்பும் வேதனையுமாக கடத்தினாள். அவள் மனமோ விரிசல் விழுந்த கண்ணாடி பாத்திரம் போல அழுத்தி தொட்டாலே நொறுங்கிவிடும் நிலையில் இருந்தது. அவளை புரிந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டிய கணவனோ மேலும் மேலும் அவளை காயப்படுத்தினான். உடைத்து பார்த்தான். இப்பவே முடிவு பண்ணிட்டா மாத்திரையிலேயே களைச்சிடலாம் என்று மருத்துவர் அகல்யா சொன்னதை இன்று நினைத்து பார்த்து வருந்தினாள். யோசித்திருக்க வேண்டும். இன்னும் 8 மாதம் எப்படி தாக்கு பிடிக்கப் போகிறோம்? அவளுக்கு பயமாக இருந்தது. கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடியது. தலையணை முழுவதும் ஈரமானது. ஒரு வகையில் அழுகை அவள் உணர்வுகளின் வடிகாலானது. நன்றாக அழுது முடித்த பின் ஒரு வழியாக அவள் உடலும் உள்ளமும் உறக்கத்தை நாடியது. அம்மா அம்மா என்று மலர்விழியின் குரல் எங்கோ தூரமாக ஒலித்தது. மகளின் மெல்லிய கரம் கன்னங்களை பிடித்து இப்படியும் அப்படியும் அசைத்து திருப்பவும் அவளுக்கு விழிப்பு வந்தது. கண்களை திறந்ததும் எதிரே மகளின் முகம் பிரசன்னமானது. என்னாச்சும்மா? யோகேஷ் பின்னே நின்று கொண்டு, மணி 7:30 ஆகுது என்றான். அவள் எழ முயன்றாள், முடியவில்லை. 2, 3 மண் மூட்டைகளை வைத்து அழுத்தியது போல தலை கனத்தது. சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தாள். என்னாச்சு உனக்கு என்று கேட்டான். அவன் குரலில் கரிசனம் இல்லை, நேற்றைய இரவின் கோபம்தான் தெரிந்தது. அவள் தலையை பிடித்து கொண்டாள். என்ன பண்ணுது உனக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மயக்கமாக இருக்கு என்றாள்.
பார்த்துக்குவியா? எனக்கு டைம் ஆச்சு, கிளம்பணும் என்று காலில் வெந்நீர் ஊற்றி கொண்டவன் போல அவசரப்பட்டான். அவள் தலையை மட்டும் அசைக்க அவன் புறப்பட்டு விட்டான். வேறு சமயமாக இருந்தால், இருக்கம்மம்மா, காப்பி போட்டு தாரேன் என்று சமையலறைக்கு ஓடியிருப்பாள். இப்போது அவளே நினைத்தாலும் அதெல்லாம் முடியாது. அவளுக்கே யாராவது காப்பி போட்டு தந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. மா, நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட்டா போனா மிஸ் திட்டுவாங்க என்று மலர் அவளை உடுக்கவும் மெதுவாக எழுந்து கொண்டாள். மகளை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பிவிட்டு உள்ளே வந்ததுமே வயிற்றை புரட்டியது. மீண்டும் வெளியே வந்து வாந்தி எடுத்தாள். பின்னர் முகத்தை கழுவி துடைத்து கொண்டு வந்து பாலை சூடு செய்து காப்பியை கலக்கி எடுத்து வந்தாள். அதற்குள் சின்னவள் கயல்வெளியும் எழுந்து விட்டிருந்தாள். பாப்பா, எழுந்துட்டீங்களா? பால் சாப்பிட்றீங்களா என்று கேட்டபடி உள்ளே சென்ற போதுதான் மகள் கணவனின் பெட்டியில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டு கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்தாள். அடு பாவி, உங்க அப்பாவோட பெட்டிடி அது, முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு என்று ரேகா பதற்றத்துடன் மகளை தூக்க அவள் கியோ மியோ என்று கால்களை உதைத்து கத்தத் தொடங்கினாள். சரி சரி, அழக்கூடாது. அம்மா உனக்கு விளையாட சொப்பு எடுத்து தரட்டுமா? பாரு, காரு பாரு, இங்கே பாரு பொம்மை என்று விளையாட்டு சாமான்களை எடுத்து தந்து மகளை சமாதானப்படுத்தினாள். பின்னர் ஓரமாக கிடந்த அவன் பெட்டியிடம் வந்தாள். மேலே இருந்த பெட்டியிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துவிட்டு அலட்சியமாக அப்படியே திறந்து போட்டுவிட்டு போயிருக்கிறான். கணவன் மீது கோபமாக வந்தது. எதை எடுத்தாலும் அப்படியே போட்டுட வேண்டியது, குழந்தை இருக்கிற வீடாச்சின்னு கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம் என்று அவனை திட்டிக்கொண்டே பெட்டிக்குள் பொருட்களை எடுத்து வைக்கும் போதுதான் உள்ளிருந்து பழைய ஒளிப்படங்களை எல்லாம் பார்த்தாள். தாவணி அணிந்திருந்த அவள் அம்மாவின் இளமைக்கால ஒளிப்படம், பாட்டியின் மடியில் அமர்ந்திருந்த அவள் கணவனின் குழந்தை படம் என எல்லாமே அவள் ஏற்கனவே பார்த்தவைதான். அந்த நொடி மீண்டும் அவற்றை எல்லாம் புரட்டி பார்க்க ஆசை வந்தது. அவர்களின் கல்யாண ஆல்பமும் உள்ளே இருந்தது. அதனை எடுத்தபோது அடியிலிருந்த ஒரு நோட்டு புத்தகம் கண்ணில் பட்டது. இது என்ன நோட்டு என்றபடி அதனை பிரித்தாள். முதல் பக்கத்தில் ஈஸ்வரி 12ஆம் வகுப்பு என்று இருந்தது. மற்ற படங்களை திறந்தாள். 2-3 பக்கங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருந்தன. மீண்டும் முதல் பக்கத்தை திருப்பினாள். அத்தனை நேரம் தெளிவில்லாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாவது போல் இருந்தது. அன்று சுகாதார நிலைய வாசலில் ஈஸ்வரியும் அவனும் பேசிக்கொண்டதை பற்றி யோசித்தாள். ஏன் அந்த அக்கா அப்படி பேசினாங்க என்று அவள் கேட்டதற்கு, எப்பவும் அந்த பவளை அப்படித்தான் பேசணும்னு தெரியாதா உனக்கு என்று ஏதேதோ பேசி அந்த விஷயத்தை அப்படியே பூசி மெழுகி விட்டான். போதாக்குறைக்கு அவளை மேலே பேச விடாமல், ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க என்ற பேச்சை மாற்றிவிட்டான். அதே சமயம் மகள்களின் காதுகுத்திற்கு அழைக்க பக்கத்து வீட்டிற்கு சென்ற போது ஈஸ்வரின் மாமியார், என் மருமகனும் உங்க பக்கத்தூர் தான் என்று சொன்னது நினைவு வந்தது. அவள் மனம் பின்னோக்கி நகர்ந்தது. அவள் நினைத்து பார்க்கவே விரும்பாத சம்பவங்கள். அவள் அம்மாவிற்கும் யோகேஸ்வரனுக்கும் இடையில் நடந்த அந்த மோசமான வாக்குவாதம். ஏண்டா, யாரோ பக்கத்தூர் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியாமே? எனக்கு அந்த பொண்ணைத்தான் பிடிச்சிருக்குக்கா, நான் அந்த பொண்ணைத்தான் கட்டிக்குவேன். அப்போ என் பொண்ணு? நான் எப்போவுமே ரேகாவை அப்படி பார்த்ததே இல்லைக்கா, எந்த காலத்துலேயும் நான் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் என்று அவன் உறுதியாக சொன்னான். அன்று அவள் மனம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. மாமா மாமா என்று அவள்தான் அவன் மீது பித்து பிடித்து சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அவன் விரும்பியதோ வேறு எவளோ ஒருத்தியை. அந்த எவளோ ஒருத்தி தான் இப்போது அவளின் பக்கத்து வீட்டுக்காரியாக இருக்கிறாள் என்பதை நினைக்கும் போதே நெஞ்சை அடைத்தது. இது இயல்பாக நடந்ததா, இல்லை திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதா? அவளுக்கு புரியவில்லை. தெளிவாக எதையும் யோசிக்கவும் முடியவில்லை. தொடரும்.